வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி சில வீடியோஸில் சொல்லியிருக்கோம், லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கை முழுவதும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒருத்தவங்க 30 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, 60-70 வயதுகள் ஆனால் கூட அப்பவும் கூட நம்ம கற்றுக்கொள்ளாத நிறைய விஷயங்கள், நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கவே இல்லை, இதை பற்றி நமக்கு தெரியலையே அப்படின்ற உணர்வு நமக்கு தினந்தோறும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்டேருந்து, நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் கிட்டேருந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சோஷியல் மீடியா, ஏஐ இந்த மாதிரியான ஒரு ரெஜிமில் இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்திட்டு நம்ம லைஃப்பில் முன்னேறமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து அதை அணுகிறோம் அப்படின்றது தான் உங்களோட கற்றல் இருக்குது. இந்த கற்றல் வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க அதுதான் வந்து அவங்களோட அடுத்த கட்ட பயணத்தை, நாளை தினத்தை நிர்ணயிக்கக்கூடியது. இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தானே. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து இந்த கற்றலில், இந்த லேர்னிங்கில் நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டே இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயம் பற்றி, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஜிகே, ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதுலேயோ பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்களோ, சோஷியல் நெட்வொர்க்கில் வேறு ஏதாவது சேனல் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களோ, எப்படி பார்க்குறீங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த லேர்னிங் தேர்ஸ்ட், இதை பற்றி நான் முன்னாடி சில வீடியோவில் பேசியிருக்கிறேன். லேர்னிங் தேர்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வந்து கற்றலுக்கான தாகம், புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு வேகம். இந்த வேகம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து தூக்கி போட மாட்டாங்க. அந்த பேப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு தான் தூக்கி போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அதில் இருந்து கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அவங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஏதோ ஒரு விஷயமா கூட அதில் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் விஷயமா இருக்கலாம். இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்கே, நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா, நம்ம பார்த்துட்டு அது தொடர்பாக அதுக்கப்புறம் போயிட்டு கூகுளில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்படி நம்மளை சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா அதை பார்த்தேன். அதாவது நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பதற்காகவோ, இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காகவோ தான் இந்த சந்திப்புகள் வந்து இயற்கையினால் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேட தேட உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அதான் வந்து நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற சொத்து கிடையாது வெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். உங்கள்கிட்ட எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கோ, எவ்வளோ அறிவு இருக்கோ, எவ்வளோ மொழிகள் தெரியுதோ, எவ்வளோ உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கோ, இதெல்லாம் தான் உங்களுக்கு வெல்த். இதை கொண்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கும் நீங்கள் மேலேறி முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்ட். அதனால் லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ஜேர்னி. எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க. கற்றல ஆர்வம் கொண்டவங்க வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது. தேங்க்யூ.